எல்லாரும் அவனை தான் திட்டுறா, அவ்வளோ பழி பாவம் சொல்கிறான். ஸோ வாட், எனக்கு தெரியும்பா, என் ஹிருதயத்துக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும். ராமன் எனக்கு பாதுகையை கொடுத்துருக்கான், சந்தோஷம். அதை வச்சுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ. 14 வருஷம் பழி பாவம். நிறைய பேர் பரதன் முகத்தில் முழிக்க மாட்டேங்கிறாளாம். படுபாவி, இவனால தான் ராமன் காட்டுக்கு போனான். இவன் சம்மந்தமே கிடையாது, அவன் அந்த சீன்லேயே கிடையாது பாவம். ஆனால் இவனை கொண்டு தானே எல்லாம் நடந்தது. பரதன் கவலையே படலை. ஆனால் அந்த ராஜ்யத்தை அவ்வளோ அழகாக பார்த்துட்டான் பரதன். நம்மலாம் சொல்லணும் இல்லையா, இந்த வீட்டில் அவ்வளோ நாள் சமைக்கிறேன், ஒரு நல்ல வார்த்தை உண்டா, நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? பரதனை 14 வருஷம் அவ்வளோ ஃபஸ்ட்டாக ராஜ்ய பரிபாலனை பண்ணான். த எவர் பெஸ்ட் பீரியட் இந்தியாவில்னா பரதன் பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ய பரிபாலனை பண்ணா பாருங்க, அதுதான் பாரத் பூமியுடைய எவர் பெஸ்ட் பீரியட். அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. ராமராஜ்யம் கூட ஒரு படி கீழே தான். த எவர் பெஸ்ட் ரூலர் அப்படின்னா பரதன் தான், ராமனுடைய தம்பி பரதன். பாரத தேசம் வேற பரத ராஜாவுக்கு உண்டு. அத்தனை சிரேஷ்டம். என்ன ஆயிடுச்சு? அதனால என் கடமையை நான் நன்னா பண்ணிட்டேன், நான் திருப்தியா ராமா உன்னை தியானம் பண்ணிட்டு அழகா பண்ணேன். 14 வருஷம் உன் ராஜ்யத்தை அழகா நான் பாதுகாத்துட்டேன். அவ்வளவுதானே. குழந்தைகள் நன்னா வளர்த்தோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளர்த்தாச்சு, நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அது எஜுகேஷன் கொடுத்தாச்சு, அவள் வாழறதுக்கு வழி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவள் டென்ஷன் ஆகுது, அதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்க முடியாது. அதுக்கு எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருந்துருக்கும், யாரை பார்த்தாலும் பொறாமப்பட்டுட்டே இருக்கும். அவன் எல்லாம் ஆன்சைட் போயிட்டான் புலம்பின்னா நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு வக்கு இருந்தால் நீ முயற்சி பண்ணு, நீ திறமையை எடுத்துக்கோ, நீ பிரார்த்தனை பண்ணு, நீ எஃபர்ட்ஸ் போட்டு நீ மேலே வளர்ந்துக்கோ. இவ்வளோதான் நாம பண்ண முடியும். அதுக்கு மேலே வளரலை, ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, ஐயோ என் குழந்தை டென்ஷனாக இருக்குது, அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாது. அதெல்லாம் பொறாமையில் டென்ஷன் ஆகிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கெல்லாம் 3 நாள் லீவ் இருக்கே, அவன் 30 நாள் அப்படி ஓடுறானே. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறவாளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பொறாமையில் ஆதங்கத்தில் பொசுங்கின்னு இருக்கவாளுக்கு உட்காந்து சமாதானம் சொல்ல போனாலும் உங்கள் நிம்மதி கெட்டு போயிடும். சரிப்பா, பார்த்துக்கோப்பா, உன் வாழ்க்கை தெரிஞ்சுக்கோ, இவ்வளவுதான். அதுக்கு மேலே நாம ஒன்றும் பண்ண முடியாது. ராமன் அவ்வளவு அழகா போனான். பரதன் பாட்டுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணான், லக்ஷ்மணன் பாட்டுக்கு கைங்கரியம் பண்ணான். 14 வருஷம் வன வாழ்க்கை. சீதா மாதா 10 மாசம் ராவணனுடைய அந்தப்புறத்தில் ஒரு வாழ்க்கை, அசோக வனத்தில் ராமநாமத்தின் பலத்தை உணர்ந்தாள். தன் பதிவிரதா தன்மையை நிரூபணம் பண்ணாள். அவ்வளோ பெரிய தபஸ் பண்ணா. ராமன் ஆஞ்சநேயன் அனுப்பினா, ராமனே வந்தான். லங்கை அவ்வளவு அழகா, இலங்கை பாழாக அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். இலங்கையை தனி ஒருவனா வந்தான், ஜெயிச்சான், என் சீதையை அழிச்சுட்டு போறேன்னு ஜம்முன்னு புஷ்பக விமானத்தில் அழிச்சுட்டு போனான். சீதைக்கு அவ்வளோ அழகா நிரூபணம் ஆயிடுத்து ராமன் நாம பலம் என்னன்னு. சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கட்டுமே, என்ன ஆயிட போறது? எல்லாம் நன்மைக்கே. அந்த காலகட்டமும் நன்மைக்கு தான். அதனாலதான் சீதையுடைய பெருமை, ராமனுடைய பெருமை உலகத்துல தெரிகிறது. 14 வருஷம் வனவாசம், அழகா வந்தா சீதை. இன்னி வரைக்கும் சீதையை கொண்டாடிட்டு இருக்கோம். அக்னி பிரவேசம் நல்லதுதான். இன்னி வரைக்கும் சீதையை தானே கொண்டாடிட்டு இருக்கோம், ராமனை தானே தப்பா பேசுறோம். எல்லா இடத்துலையும் தன் மனைவியின் பெருமையை நிரூபணம் பண்ண ஒரே ஆம்பளை எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திர மூர்த்தி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பொண்டாடி பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு ஒத்த காலம் இன்னும் ஒரே ஒருத்தன் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் மட்டும்தான். ஒரு வண்ணான் தப்பா சொல்லிட்டான், கொண்டு போய் விட்டுடு சீதையை. வால்மீகி ஆசிரமத்து பக்கத்தில் கொண்டு விட்டாச்சு. என்னடா பாக்கியம்னா, சீதை தான் முதல்ல ராமாயணத்தை கேட்டான். ராமன் கூட கேட்கல. முதல்ல ராமாயணத்தை வால்மீகி எழுதினோட யாருக்கு முதல்ல சொல்லலாம், இந்த கரெக்டாக ஏன்னா நாரதர் சொன்னார், எழுதியாச்சு. யாராவது கேட்கணுமே, தப்பா இருந்தா ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் மாதிரி யாராவது கேட்டுட்டா தேவையில்லையே. சீதையை விட ராமாயணத்தை நன்னா தெரிஞ்சவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் கேட்டது யாருன்னா ஸ்ரோதா, யாருன்னா சீதா மாதா. கூட கேட்டது யாருன்னா லவகுச்சா. அடுத்த ஜென்ரேஷனுக்கான ராமாயணத்தை பகவான் சீதையை காட்டுக்கு அனுப்பி கேட்க வச்சு விட்டார். லவகுச்சா குழந்தைகளுக்கு வால்மீகி பேர் வைக்கிறார். பகவான் தெரிஞ்சே பண்றான் எல்லாம். அவ்வளவு அழகா குழந்தைகள் முதல்ல ராமாயண அரங்கேற்றம் உபன்யாசம் பண்ணது யாருன்னா ராமனுடைய பிள்ளைகள். எந்த குழந்தை அப்பா பெருமையை பேசும்? எனக்கு தெரிஞ்சு பேசின பசங்க லவகுச்சா மட்டும்தான். உலகத்திலேயே அப்பா பெருமை 5 வயசுலேருந்து பேசின ஒரே குழந்தை நம்ம குழந்தை பையன். எங்க அப்பா அது ஒரு டென்ஷன் பார்ட்டி. நமக்கெல்லாம் அப்படிதான் பேரு. எப்ப பார்த்தாலும் கத்துவார், எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். பூமர்னு நேரம் எங்க காது பட சொல்றது இல்லை, அவ்வளவுதான்.
மற்றபடி எல்லாம் சொல்லும். அவர் எப்போ பார்த்தாலும் எதையான சொல்லிட்டே இருப்பார். அவ்வளோதான். அப்பா பெருமை அவ்வளோ அழகாக பேசின குழந்தைகள் லவக்குச்சா, அவ்வளோ விசேஷம். அப்போ காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் காட்டுக்கு போகலை, காரணம் இல்லாமல் சீதை அக்னி பிரவேசம் பண்ண சொல்லலை, காரணம் இல்லாமல் நரமாச கர்ப்பிணி காட்டுக்கு போகலை. காரணம் உண்டு. அப்போ அந்த அவ வாழ்க்கையில காரணம் உண்டுன்னா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் எல்லாத்துக்கும் காரணங்கள் உண்டு. நாம் ஒன்று ஆசைப்பட்டிருப்போம் படிக்கலான்னு, ஒருவேளை படிச்சிருந்தா வீணா போயிருப்போம். அதை படிக்காமல் ஏதோ ஒன்று கிடைச்சதை படித்தோம்ல, அதுலேயே வாழ்க்கையில் ஒரு பயம் வந்து சின்சியராக வேலை பண்ணோம்ல, இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் இருக்கும் இல்லையா? ஏண்டான்னா நமக்கு என்ன கிடைச்சதோ அதை ஏற்றுண்டு அதில் வாழ ஆரம்பித்தோம் பாருங்கோ, அந்த வாழ்க்கை நன்றாக இருக்குது. இன்றைக்கி இந்த காலத்து குழந்தைகளுக்கு அது மட்டும் புரிஞ்சா போதும். எனக்கு சரி, இது நல்லது தான் நடந்திருக்கு, இதில் நான் எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் எப்படி வாழணும், இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாச்சுன்னா போதும் வாழ்க்கை. இந்த மனுஷனை கட்டிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒன்று கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், கட்டின்ற பிறகு யோசிக்கவே கூடாது, விட்டுருணும். இனி நாம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சில விஷயங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகி நம்ம உடம்ப கெடுத்துன்னு ஒரு நாளை போல யோசிக்கிறத விட யோசனையை விட்டு அப்பாடா நிம்மதியா இருந்துடலாம். அதான் வாழ்க்கை. அப்ப ராமன் 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம். எப்படா பட்டாபிஷேகம்னா, லங்கையிலேருந்து ஆள் வந்திருக்கா, கிஷ்கில்லாந்து ஆள் வந்திருக்கா, உலகத்திற்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து ஜலம். 500 வருஷம் கழிச்சு ராமர் கோவில் கட்டினது நன்மைக்குத்தான். நம்ம காலத்தை கட்டிட்டோம்ல, நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது இல்லை. 500 வருஷங்களாக பார்க்காத ராமனை, ராம் லல்லாவ ஜாலியா பார்த்த ஒரு ஜெனரேஷன் நாம தான். எவ்வளோ பெரிய பாக்கியம். முன்னாடியே கோவில் இருந்தால் கூட நாம் என்ன பண்ணியிருப்போம் தெரியாது. நம்ம ஏதானே ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கோ, நான் ஒரு வஸ்திரம் சாத்துறேன், எனக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், எல்லா கோவிலுக்கும் நம்ம எதாவது டொனேஷன் கொடுப்போம், இல்லாட்டி எதாவது பிரார்த்தனை பண்ணுவோம். இது நடந்தால் நல்லது, அது நடந்தால் நல்லது, இதுக்கு ஒரு அர்ச்சனை டிக்கெட், லட்ச அர்ச்சனை டிக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரார்த்தனையுமே இல்லாமல் ஒரு கோவிலுக்கு நாம் டொனேஷன் கொடுத்தோம்னா அயோத்தியா கோவிலுக்கு மட்டும்தான். ராமன் வரணும், அங்கே ராமனுக்காக கொடுத்தது ஒவ்வொரு பணமும். யாரும் வந்து எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும், ராமா அதை பண்ணி கொடு, சத்தியம் நான் தெரிஞ்சு கிடையாது. இது ராமனுக்கு கொடுக்கணும். அப்போ நன்மைக்கு தானே. ஜம்முன்னு எவ்வளோ பெரிய கோவில் கட்டிட்டு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டின்னு இருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது. ராம் லல்லா ராம் லல்லா ராம் லல்லான்னு கொண்டாடின்னு இருக்கோம்னா காரணம் இருக்கு. எல்லாம் நன்மைக்கு. ஏற்றுக்கோங்க, எல்லாம் ஏற்றுக்கோங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணல? கிருஷ்ணன் என்ன பாடுபட்டான்? எத்தனை விஷயங்கள் கிருஷ்ணனுக்கு. சிரிச்சுட்டே இருந்தான் பையன். எல்லாம் பார்த்துக்கலாம். வஸ்தாசுரன் தானே பார்த்துக்கலாம், அரிஷ்டாசுரன் தானே பார்த்துக்கலாம், பூதனை தானே பார்த்துக்கலாம், கம்சன் தானே பார்த்துக்கலாம். கண்ணனையே திருட்டு பட்டம் கட்டுறா, இவன் தான் சிமந்தகமணியை திருடிருப்பான். அப்படியா? இல்லையே, நான் ப்ரூவ் பண்றேன். அழகா தேடி தேடி போய் ஜாம்பவான் குகைக்குள்ள போய் ஜாம்பவானோட 21 நாள் சண்டையெல்லாம் போட்டு ஊருக்கு வந்தோம். எல்லாரும் வருத்தப்பட்டாலாம். வசுதேவர் தேவைக்கு என்னடா வந்தவனுக்கு இப்படி ஆயிடுத்தேடா, இந்த ஜனங்களுக்கு நன்றியே இல்லையேடா, இவ்வளோ தூரம் நீ வாளுக்காக புதுசா துவாரக்கையெல்லாம் நிர்மாணம் பண்ணியடா, கடைசியில் ஓ மேலே பழிபாவத்தை சொல்லிட்டாருடா. கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னான், அதுவும் நல்லதுதான்ப்பா. எப்படிடா வந்த? எனக்கு அதான் ஜாம்பவதி கிடைச்சா. யார் திருட்டு பட்டினா கட்டினாரோ அவரே பொண்ணையும் கொடுத்துட்டார், சத்யபாமா கிடைச்சி விட்டார். இதுவும் நன்மைக்கு. சமயத்தில் நமக்கு வர பழி பாபங்களும் நம்ம வாழ்க்கையை அப்கிரேடு பண்ணுறதுக்காகத்தானே ஒழிய ஒரு நாளும் நம்மளை கீழே இறக்குவதற்காக இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசில் ஹோம்ஒர்க் எழுதாமல் போனது இன்னைக்கு நம்ம சொல்ல குழந்தைய ஒழுங்காக ஹோம்ஒர்க் எழுதுன்றோம். அந்த அவமானம் எல்லாம் தானே மேலே கொண்டு வந்திருக்கு நம்மளை. நன்மைக்குத்தான். நன்மையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இன்னி வரைக்கும் நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான். என்ன நடக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கோங்க. வெயிலோ மழையோ குளிரோ அவமானமோ இது வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? சாணக்கியர் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கார். அந்த சாணக்கியர் எவ்வளவு அழகா ஒரு பெரிய ராஜ்யத்தையே ஸ்தாபிதம் பண்ணார். விஸ்வாமித்திரர் தோத்து தோத்து போறார். ஒவ்வொரு தோல்வியும் தான் அவர் மேலே வளர்த்து கொண்டு வந்தது. பிரம்ம ரிஷி ஆனார். ராமனையே தன் யஜ்ஞத்துக்கு சம்ரக்ஷகனாக அழிச்சுட்டு போனார். எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு. பீஷ்மர் அம்பு படைக்கில் விழுந்துட்டார். அவர் கல்யாணம் ஆகலை, ராஜ்ய பரிபாலனை இல்லை, அதனால ஜாலியாக இருந்தார். நோ டென்ஷன். அவ்வளோ சொல்ல தெரியுமா? ராஜ்யத்துக்கு எல்லாம் வேணாலும் அவருக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது. அப்போ அது துரியோதனன் ஒரு ராஜ்யம் பார்த்து சண்டை போடணுமா போடுறேன், அம்பு படைக்கில் விழுந்துட்டேன், விழுந்துட்டேன், சரி விழுந்துட்டேன்,
இச்சாமிருத்தி நினைத்த போது மரணம். சரி, இருக்கிறதா இருப்போம். அப்படி அவரோட உத்தராயணம் வரட்டும், இருக்கேன். சரி, பகவான் கிளம்புறானா? சரி, நான் சேசராம ஜபிக்கிறேன். ராமன் கண்ணன் வருவான், படுத்துட்டே ஜபிக்கிறார். கிருஷ்ணன் வந்து பக்கத்தில் நின்று பீஷ்ம பிதாமகருக்கு அனுகிரகம் பண்ணி அவரை கிளப்பிட்டு தான் கண்ணனே கிளம்புறான். ஸோ கல்யாணம் ஆகலை, பெரிய ராஜ்ய பரிபாலனம் இல்லை. அதனால என்ன, அவ்வளோ ஜாலியான லைஃப். இன்னி வரைக்கும் அவர் தான் விஸ்வம் விஷ்ணுகு வஷட்காரக, உலகமே ஜெபிச்சுட்டு இருக்கு. ஒரு தனி மனிதன் தான் ஒருத்தன் மட்டும் ஜெபிச்சுட்டு இருந்த சகஸ்ரநாமம் இன்னைக்கு உலகமே ஜெபிக்கிறதுனா அந்த மனுஷன் அம்பு படுக்கையில் விழுந்ததும் நன்மைக்குத்தான். நாராயண பட்டத்திரிக்கு பக்கவாதம் வந்தது. குருவிடத்துல வாங்கிட்டார். கை கால் இழுத்துட்டு இப்படி நிற்கிறார். குருவாயூர்லேயே தங்குற பாக்கியம் கிடச்சிடுது. இல்லாட்டி ஊருக்கு போயிட்டு 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 ஒரு நல்ல தூரம் உண்டு. மேல்பத்தூர் இல்லம் வந்து குருவாயூர்லேயே தள்ளி இருக்கு. மேல்பத்தூர் இல்லம் வந்து நம்ம திருவித்துவக்கோடு திருநாவாய் பக்கத்தில் தான் மேல்பத்தூர். திருநாவாய் முகுந்தன் கோவில் பக்கத்தில் தான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரியுடைய இல்லம் இருக்கு. அங்கிருந்து அப்பப்போ குருவாயூர் போவார், சேவிப்பார், வந்துடுவார். பெரிய ஸ்லோகம் ஸ்தோத்திரம் சொன்னது இல்லை. ஒரு பக்கவாதம் வந்த உடனே குருவாயூர்லேயே இருந்துட்டார். டெய்லி குருவாயூர், இன்னைக்கு குருவாயூரப்பன் சன்னதியில் அந்த துவஜஸ்தம்பம் தாண்டி அந்த வாசல் நுழைஞ்சோன்னு இடது பக்கத்தில் சந்தனம் எல்லாம் அரைச்சிட்டு இருப்பான். அந்த இடத்த ஒரு போர்டு வச்சிருப்பான், நாராயண பட்டத்திரி அமர்ந்து நாராயணியம் சொன்ன இடம். கை காலெல்லாம் இழுத்துட்டு நல்லா காலை நீட்டின்னு கையை அப்படி வச்சுட்டு நான் குருவாயூரப்பனை பார்த்துட்டு டெய்லி பாகவத்தை அனுபவிச்சு நாராயணியமா சொன்னார். குருவாயூரப்பன் தலையாட்டி கேட்டு, ஒருவேளை அவருக்கு பக்கவாதம் வரலன்னா நமக்கு நாராயணியம் கிடைச்சிருக்கார். அவ்வளோ விசேஷம். அப்ப அந்த வியாதியும் நன்மைக்கு. கரெக்டா முடிக்கிற நாராயணியம் முடிக்கிற கையால் சரியாயிடுது. எதுக்கிடாண்ணா, நீ நாராயணியம் சொல்றதுக்காக தான் வியாதி. பீஷ்மர் பெட்ரிடன், அம்பு படுக்கை, எதுக்கிடாண்ணா, சகஸ்ரநாமம் சொல்றதுக்காகத்தான். அவ்வளவுதானே. துரியோதனன் அவ்வளவு அட்டகாசம் பண்றான். இவாகிட்ட ராஜ்யத்தெல்லாம் பிடிங்கின்றான். வனவாசம் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம். என்னடா கிடைச்சதுன்னா கிருஷ்ணனே ரதசாரதியா கிடைச்சுட்டான். கீதோபதேசம் கிடைச்சாச்சு. அவன் ஒரு குந்துமணி, ஒரு ஊசி முனை இடம் தரமாட்டேன்னா எல்லாத்தையும் சேர்த்து அபகரிச்சு அவனே வேண்டான்னு சொல்லி யுதிஷ்டன் கிட்ட சுவாமி கொடுத்துட்டார். என்ன எடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணா, பிடிங்கிட்டு போயிட்டா. போட்டுமே, சொத்து தானே போச்சு, செத்து போலையே. செத்து போயிருந்தாலும் சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து போனாலும் உசுறு இருந்தா போதும். திரும்பியும் மறுபடியும் முதல்லேந்து ஜெயிச்சு மேல வர முடியும். சொத்து போனதுக்காக அழ முடியாது, நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்காக நொந்து போக முடியாது, இழந்ததை நினைச்சு உட்காந்து இருக்க முடியாது. ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான். இதான் வாழ்க்கை. நதிகள் போல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில சமயங்களில் பயந்தாங்குள்ளி மாதிரி தலைமறைவு வாழ்க்கை மாதிரி தான். கொரோனால தலைமறைவு வாழ்க்கை தான், அவ்வளவுதான். அதனால என்ன ஆச்சு? நிறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டோமா இல்லையா? நேரத்தின் மகிமை, வெளில போற மகிமை, ஆபீஸ் போற மகிமை எல்லாம் தெரிஞ்சுதா இல்லையா? குடும்பஸ்திரிக்கு அப்பதான் நினைச்சா, அப்பா இதுங்கெல்லாம் எப்பயோ ஆபீஸ் போனா போதும், இதுங்கெல்லாம் ஸ்கூல் போனா போதும், ஒரு 3 மணி நேரம் படுத்தா போதும். ஆபீஸ் எல்லாம் ஆபீஸ் ஸ்கூல் போற வரைக்கும் ஒரு நாளை போல டென்ஷன் தான். அப்புறம் சொன்னா, இப்போ வெளில போனாதான் டென்ஷன் கம்மி. ஏன்னா காத்தால ஒரு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டா போதும், திரும்பி சாயங்காலம் வரும்பொழுது பண்ணா போதும். இது வீட்டில் இருந்தால் இப்போ ஒரு டீ அப்போ ஒரு காஃபி ஓடிண்டே இருக்கு, அடுப்பில் வேலை பண்ணிகிட்டே இருக்கும், முடிஞ்ச மாதிரியே தெரியுது. அவ்வளோதானே. எல்லாம் நன்மைக்கு. ஏற்றுக்கோங்க. திரௌபதி அவ்வளோ பெரிய சபையில் வஸ்திரத்தை உருவி அவ்வளோ நிர்வாணமாக அன்னைக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஒரு குழந்தைக்கு. இருகையும் விட்டேனோ திரௌபதியை போல கத்தரா கண்ணன் புடவையை கொடுத்துட்டான். இன்னி வரைக்கும் அந்த விஷயத்தை சொல்லிட்டு, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். எல்லாரும் உன்னை விட்டாலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. இதெல்லாம் ஹிந்து தர்ம வாக்கியம். கண்ணன் நான் கைவிடுறதில்லே நிரூபணம் பண்ணது திரௌபதிக்கு. ஒருவேளை இந்த சம்பவமே நடக்கல வச்சுக்கோங்களேன், திரௌபதிக்கு கண்ணன் தன் கூட இருக்கான்னு தெரிஞ்சிருக்கா. நிறைய சந்தர்ப்பங்கள்ல நீங்க கடவுள்கிட்ட அழுதிருப்பேன்ல, மனசரி என்னடா இது கிருஷ்ணா, ஹே பிரபு ராமா பிள்ளையாரப்பான்னு அழுதிருப்ப இல்லையா? அந்த அழுகை இப்ப நினைச்சாலும் பசுமரத்தானிய மனசில் நிக்கதானே செய்யறது. கடவுள் இருக்கான்னு எத்தனை இடங்கள் நிரூபணம் பண்ணிருக்கார். உன் கூட நான் இருக்கேன். அப்ப அந்த ஒரு நிலைமை வந்தா தானே கடவுளுடைய அருள் புரியறது. மார்கண்டேயன் நித்திய சிரஞ்சீவி, 16 வயசு இன்னும் அப்படியே இருக்காருன்னா
அதுக்கு யமன் வந்து பாசக்கயிறு போட வேண்டித்தான் இருக்கு. பாசக்கயிறு போட்டு சிவனை கட்டி பிடிச்ச உடனே அவர் காலால் உதைச்ச பிறகு மார்கழி இப்படியே இருடா, வயசானதானே சாவு, நீ 16 தாண்டாதானே, அப்படியே 16லயே இருந்துட்டார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், நன்மை. நீங்க புராண இதிகாசங்கள் எல்லாம் எடுங்க, நன்மை 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 நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அர்ஜுனன் அவ்வளவு குழம்புறான் யுத்த காலத்துல, அதனாலதான் பகவத்கீதை கிடைச்சது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு எல்லாரும் ஒரு கிண்டல் பண்ணுவான். ஆமா, எதை சொல்லு, எல்லாம் நன்மைக்கே. அதான் உடம்பு சொல்லலாம், எல்லாம் நன்மைக்கே. ஒரு 3 நாள் ஃபோர்ஸ் ரெஸ்ட் என்ஜாய் பண்ணிடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜா டெய்லி அவன் யுத்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ராஜா தளபதியோட பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அப்படி வாள் வீச்சு பண்ணும் பொழுது ராஜாவுடைய ஒரு கட்டவரல் கட்டாய் போயிடுத்து, துண்டா போயிடுத்து. திரும்பி ஒட்டெல்லாம் வைக்க முடியாது. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். கட்டவரல் ராஜாவே அப்படி இருக்கணும் இல்லையா? உடனே எல்லாரும் வந்தா பார்த்தா, ஐயோ ராஜா அவங்களுக்கு இப்படி ஆயிடுத்து. ஒருத்தர் சொன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லை, கண் திருஷ்டி, நிறைய உண்டு எல்லாம். இந்த அமைச்சர் வந்தார், மூத்த அமைச்சர், ராஜாவை பார்த்தார். ராஜா சொன்னார், பாருங்க ஒரு கட்டவரல் போயிடுத்து. மந்திரி சிரிச்சுட்டே சொன்னார், எல்லாம் நன்மைக்கு. எவ்வளோ தைரியம் வேணும். ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் பொழுது ஒரு விரல் போயாச்சு. ராஜா துக்கத்தை இருந்தா, ராஜா இங்கே எப்பேற்பட்ட கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், இனிமேல் எப்படி இருக்கும், கட்டவரல் எவ்வளோ அழகாக இருக்கும், இப்படிலாம் சொன்னால் ஒரு சமாதானம் நினைப்போம். ஆனால் இன்னும் துக்கம் ஜாஸ்தி ஆகும். இவர் சொன்னார், இதுவும் நன்மைக்கே ராஜா. ராஜா கோவம், இதுவும் நன்மைக்கு, என் கட்டவரல் போனது உனக்கு நன்மைக்கா? உனக்கு நான் இப்போ நன்மையை காட்டுறேன், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்கோன்னுட்டான். உடனே மந்திரி சிரிச்சார், இதுவும் நன்மைக்கே. ராஜாவுக்கு பயங்கர கோபம், இந்த ஆளுக்கு ஒருவேளை சோறு போடு, இதுவும் நன்மைக்கே. அப்பயே அடங்குறாரு, அடங்க மாட்டேங்கிறார். கொண்டு ஜெயிலில் போடுறாச்சு, ஒருவேளை சோறு. யார் ராஜா எழுதி பேச முடியல. இதுதான் காரணம் சொல்லி நிறைய பேர் மற்றவாழ்லாம் அந்த ஆள் எப்பவுமே இப்படிதான், யாருடைய கஷ்டத்தையும் அக்கறையே கிடையாது, கவலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நன்மை 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 வளர்ந்துட்டு இருக்கார். வயசாகிடுது, ஏதாவது புலமிட்டு இருக்கார் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆயாச்சு. ராஜா ஒரு நாள் காட்டுக்கு போனான், சும்மா வேட்டையாடுறதுக்காக. தளபதி இவாளோட நிறைய பேரோட போல எங்கேயோ போனான், எப்படியோ வழி தப்பி போயிடுத்து. ஒரு காட்டுவாசி கூட்டம் ராஜாவை பிடிச்சாச்சு, தூக்கிட்டு போயிட்டான். என்னெல்லாமோ சொல்றான், நான் தான் ராஜான்னு. அவளுக்கு புரியவே இல்லை. அவள் முடிவு பண்ணிட்டா, அடுத்த நாள் காலையில் ராஜாவை நரபலி கொடுத்துள்ளான்னு தீர்மானம் ஆயாச்சு. ஒண்ணுமே புரியல ராஜாவுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தம். அப்ப நினைச்சார், சே நம்ம அமைச்சர் கூட இருந்தால் அவ்வளோ நல்லா இருந்துருக்கும், அந்த மனுஷனை கொண்டு ஜெயிலில் போட்டோம். ஆமா, இருந்தாலும் அந்த மனுஷன் இப்ப இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே தான் சொல்லுவான். அப்போ தோணித்தான், ஒருவேளை இதுலயும் ஏதோ நன்மை இருக்கும், இருப்போமே, ஏதோ நன்மை இருக்கு. சரி, அரெஸ்ட் பண்ணிட்டான், ஏன் பயப்படணும்? நரபலி கொடுக்குறேன்னு தீர்மானம் தானே பண்ணியிருக்கேன், நரபலி இன்னும் கொடுக்கலையே. எந்த நிமிஷம் வேணா எது வேணாலும் மாறும் வாழ்க்கை. ஒரு நொடி பொழுது வாழ்க்கை எப்படி வேணா அப்படியே திரும்பிடும். கவலையப்படாதீங்க, நினைச்சு நினைச்சு பயந்துட்டே இருக்காதீங்க. சரி, வியாதி வந்தாச்சு, வரட்டமே, ஸோ வாட், என்ன ஆகிட போகிறது? அட் த மேக்சிமம் மரணம். சரி, கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல ஒரு அசௌகரியங்கள் வரும். நீங்கள் தைரியமாக இருக்க இருக்க ஜெயிச்சுட்டு வரலாம். நீங்கள் பயப்பட 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 நகசுத்தி கூட பயமுறுத்தும், கொசுக்கடி கூட பயமுறுத்தும். நீங்கள் தைரியமாக இருந்தீர்களா இருந்தால் எந்த இருந்தாலும் திரும்பி ஜம்ப் பேக் வர முடியும். எல்லாம் சைக்கிள் விடுமா எத்தனை வாட்டி விழுந்திருக்கும். அதனால் என்ன தோத்தா போயிட்டோம்? ஒன்றும் தோத்தெல்லாம் போகலையே, என்ன ஆகிட போகிறது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் புரிய வச்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படியே அங்கேயே நின்றுட மாட்டோம். வாழ்க்கை ஒரு நாள் அங்கே நிற்காது. ராஜா பார்த்தா, சரி அவர் சொல்லாமல் எல்லாம் நன்மைக்கு, இதுலேயும் ஏதோ நன்மை இருக்குது நான் ஒத்துக்கிறேன், இதுலேயும் நன்மை இருக்குது நான் ஒத்துக்கிறேன், இதுலேயும் நன்மை இருக்குது ஒத்துக்கிறேன். எப்பெல்லாம் உங்கள் மனசு சஞ்சலப்படுறதோ, இது ஏன் நடந்தது, இப்படி நடந்திருக்க வேண்டாமே, இல்லை இதில் ஏதோ நன்மை இருக்குது நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், என் மனசில் நான் ஒத்துக்கிறேன், இதில் என் வாழ்க்கையில் நல்லது தான் நடந்திருக்கு நான் ஏற்றுக்கிறேன்னு அப்படியே மனசில் நினைங்கும். சரி, சமயத்தில் குழந்தைகள் கல்யாணம் ஆகும், வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது, சரி நன்மைக்கு. சில சமயத்தில் குழந்தைகள் உற்பத்தி ஆகும், களைஞ்சு போயிடும், நன்மைக்கு. சில குழந்தைகள் கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாமல் பிறப்பா, நன்மைக்கு. ஏன்னா அவள்லாம் யோகிகள். உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே மோசம் கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யணும். அப்போ
நம்பிட்டே இருந்தான். அடுத்த நாள் வந்தாச்சு. இவனை எல்லாம் தூக்கிண்டு போறா. ஒரு இடத்துல நிற்க வைக்கிற ராஜாவை. அவன் என்னெல்லாமோ சொல்கிறான், கேட்கல. கடைசியில் அவன் 2 கையை அப்படி தூக்கிட்டு தலையை வெட்டுறதுக்கு அப்படி பிளான் பண்ணுறா. 2 கையை அப்படி தூக்கி வெட்ட போகும்பொழுது கத்தினான். அவர்களோட ஒரு குருமார், நிறுத்துக்கடா அப்படின்னு அவ பாஷையில் கத்தினான். என்ன ஏதுன்னு பயந்தா அவன் வந்தான்னு சொன்னான், துபாரி இவனுக்கு ஒரு கையில் கட்டவரல் இல்லை, இவனை வெட்டினா நம்ம ராஜாவுக்கு பிறக்கிற குழந்தை அங்கஹீனமாக பிறக்கும், பண்ணாதேன்னு எடுத்துக்கிட்டான். இந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, தலை போக போகிறதுன்னு நினச்சா தலை போகல. உடனே அவன் வந்தான், நீங்கள் யார் என்னன்னு கேட்டான். இவன் பாஷையில் பேசினோன்னா ராஜா சொன்னான், நான் தான் இந்த நாட்டுக்கே ராஜா, என்னை கொண்டு வந்து காட்டில் வெட்ட போயிட்டான், அட பாதிகளான்னு சொல்லி அவன் கூட்டத்திற்கு சொன்னான். இது நம்ம ராஜாடா அப்படின்னு சொன்ன. எல்லாரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ராஜாக்கா அவன் கேட்டான், சரி என்னை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டான், கத்தி வரைக்கும் தூக்கினா, நீ என்னத்தை சொன்னாயின்னா, இல்லை ராஜா உங்களுக்கு ஒரு விரல் இல்லை, ஒரு முழு அங்கம் இருக்கிறவாளை நரபலி கொடுத்தா தான் எங்கள் தெய்வம் ஒத்துக்கும், ஒரு விரல் இல்லாததுனாலே உங்கள் தலை தப்பியதுன்னுட்டான். உடனேயே ராஜா கண்களில் கண்ணீர். இந்த மந்திரி கரெக்டு, மந்திரி சொன்னது சரிதான், அன்னைக்கு விரல் மட்டும் போகலை, நீ தலை போயிருக்கும், சந்தோஷம். அதுக்கப்புறம் ராஜாவை கொண்டு வந்து ஊருக்குள்ள வந்து அதுக்குள்ளே பார்த்தா இந்த தளபதி பிளான் பண்ணி தான் ராஜாவை காட்டுக்குள்ளே தனியாக அனுப்பியிருக்கான். இந்த காட்டுவாசிகள் கிட்ட போனால் ராஜா செத்து போயிடுவான்னு பிளான் பண்ணியிருக்கான். தளபதி நாட்டெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டான். இளவரசன் ராணி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டான். அப்புறம் இந்த காட்டுவாசி கூட்டத்தினுடைய உதவியினோட தான் ராஜா போய் திரும்பியும் அந்த தளபதியை ஜெயிச்சு, ராஜா ஒரே டென்ஷன், இந்த தளபதி இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டானே, இவ்வளோ ஏமாத்திட்டானே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே. திருப்பி ராஜ்யம் கிடச்சி கொடுத்து ராஜா முதல்ல ஜெயிலுக்கு போய் அந்த மந்திரியை விடுவிச்சு சொன்னான், நீ சொன்ன சத்தியமாக நன்மைக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த தளபதி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்ன அதுவும் நன்மைக்கு, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் சொன்னாலும் என் தலையை சீவியிருப்பேன். ராஜா சிரிச்சான், சரிப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறாய், அழகா உன்னை கொண்டு நான் ஜெயிலில் வச்சு விட்டேனே, இதில் என்ன நன்மையை கண்டாயினாரான் ராஜா. மந்திரி சொன்னார், அது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா, என்ன நன்மை, நான் மட்டும் ஜெயிலில் இல்லைன்னா உங்க கூட வந்திருப்பேன், சத்தியமாக உங்களை தனியாக விட்டுருக்க மாட்டேன், உங்களுக்கு விரல் இல்லாதனால உங்கள் தலை தப்பிச்சது, நான் நல்லா இருக்கிறதுனால என் தலை போயிருக்கோம், நான் ஜெயிலில் நிம்மதியாக இருந்தேன், நான் உசுரோடு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ராஜா கேட்குறேன், சரிடாப்பா ஒருவேளை தான் சோறு போட சொன்னேனே. அவர் சொன்னார், உடம்பை குறைக்க ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், தானாக டயட் அமைஞ்சாச்சு, உடம்பு நல்லா ஆகிடுது, வயசாக டயட் கிடச்சி கொடுத்து எனக்கு, அவ்வளோதான். ராஜா கையை கூப்பிட்டான், நிஜமாவே அக்செப்ட், இது நன்மைக்குத்தான், நன்மையை தவிர எதுவும் இல்லை, எல்லா நன்மைக்குத்தான், கவலையப்படாது, ஒரு துளி கவலை வேண்டாம். எந்த விஷயத்திலையும் யாரை பற்றியும் எந்த காரணத்தை கொண்டும் கவலையோ பயமோ குழப்பமோ சந்தேகமோ வேண்டவே வேண்டாம். அது தைரியமாக இருக்கு. இன்னிலேருந்து எல்லா நன்மைக்கே நான் இருக்கிற வரைக்கும் இனி சந்தோஷமாக தான் இருப்பேன். சந்தோஷமான இருப்பீங்க, இல்லாட்டி எல்லாம் நன்மைக்கே பார்ட் 2 தொடங்கும். ஸோ பாண்டுரங்கன் ஆசீர்வாதத்தோட, சமர்த்த ராமதாசர் ஆசீர்வாதத்தோட அப்படியே அந்த சந்தோஷத்தோட வந்து இங்கே உட்காந்து எல்லாம் நன்மைக்கேன்னு கேரண்டி நான் கொடுக்கல, சுவாமி கொடுத்துருக்கேன்.